இது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே ஒரு கார் மொபைல் ஹோல்டர் வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வண்டிக்குமே தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் இன்ஸ்டாமார்ட்டில் தேடி நல்ல ஒரு மொபைல் ஹோல்டர் ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த போட்ரானிக்ஸ்லேருந்து இந்த கிளாம்ப் M3ன்ற வேரியண்ட் தான் வாங்கியிருந்தோம். அவங்க ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 2 இதாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இந்த நம்ம மொபைல் ஃபிக்ஸ் பண்ணுறது, இது தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறமா இன்னொன்று வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இதோட ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த சக்ஷன் கப்பு, அது தனியாக கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதனால தான் அப்படியே வச்சு ஒரு புஷ் பண்ணால் ஃபிக்ஸ் ஆகிடுது. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம டைட் பண்ணிக்க வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா 360 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இருங்க, நான் உங்களுக்கு அப்படியே காரில் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். அடியில் நமக்கு வந்து இந்த செக்ஷன் இது கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இதை அட்டாச் பண்ணிட்டு இந்த கிளிப்பை நம்ம அப்படியே லாக் பண்ணணும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு அடியில் அந்த கிளிப்பை வந்து லாக் பண்ணி விட்டுறணும். லாக் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஃபோன் வச்சுக்கலாம். வேணும்னாலும் முன்னாடி டேஷ்போர்டில் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிட்டு அது லாக்கை மட்டும் போட்டுவிட்டோம். ஓகே, இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நம்ம என்ன ஆட்டினாலும் வரமாட்டேங்குது எடுத்துக்கிட்டு. சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பில்டு குவாலிட்டிலாம் சூப்பராக இருந்துச்சு. லிங்க் வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. நன்றி, வணக்கம்.